ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆதியாம் புஸ்தகம் 22 அதிகாரம் 8வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அருமையானுள்ளே, அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நாம் புலம்பி விடுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம், அழுது கண்ணீர் வெடிக்கிறோம். ஆனால் ஒரு சில ஆண்டவருடைய விசுவாசத்திலே வலிமையான மக்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் இதை பார்த்து கொள்வார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய உள்ளத்தை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்களை, தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்து அவர் நம்முடைய தேவைகளை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். 4 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்கிறேன். அருமையானுள்ளே, ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன? குடும்பத்திலே வருகிற பல்வேறு சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய உள்ளத்திலே நாம் தேற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, உன் ஏக புதல்வனும் நேசகுமாரனை கொண்டு போய் தகன பலியாய் பலியிடு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு போகிறான். மகன் கேட்கிறான், இதோ கட்டைகள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் பொழுதுதான் ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அருமையானுள்ளே, நம்முடைய குடும்ப காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற சந்தேகம் வரும்போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போல ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய அருமையான மகனுக்கு திருமணத்திற்காக பெண் பார்க்க அவர் பிரயாசப்படுகிறார். ஆகவே தன்னுடைய வேலைக்காரனான எலியேசரை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்படியானால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. நம் வாழ்க்கையிலே அது இருக்கிறதா? இரண்டாவதாக 2 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 20 அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதில் யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த சமயத்திலே யோசபாத்து பயந்து விடுகிறான், ஜனங்களை கூட்டுகிறான், உபவாசிக்கிறான், தன்னை தாழ்த்தி தன் அபாத்திர காரியங்களை சொல்லி அவன் பிரார்த்தனை செய்கிறான். அப்பொழுது தேவனுடைய தீர்க்கனாகிய ஒரு மனிதன் அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், 2 நாளாகமம் 20:15 இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் இந்த யுத்தத்தை பார்த்து கொள்வார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பமானாலும் சரி, குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக, எலியாவின் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ கேரித் ஆற்றங்கரையிலே போய் ஒளிந்து கொள் என்று சொன்னார். அந்த கேரித் ஆற்றங்கரையிலே உன்னை ஆதரிக்க இதோ காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அங்கே அவன் தங்கி இருக்கலாம். ஆனால் 3 ஆண்டுகளிலும் அவனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, பின்பு சாரிபாத் ஊருக்கு செல்லும்படி சொன்னார். சாரிபாத் ஊருக்கு செல்லும் போது அங்கு ஒரு விதவியின் மூலமாக இந்த எலியாவை தேவன் போஷிக்கிறார். அப்படியான அருமையானுள்ளே, நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைக்கு, அழைப்புக்கு, அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியங்களை பார்த்து கொள்வார். இது 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 6-8 வாக்கியங்களை வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 14 வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 21 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 21 அதிகாரத்திலே ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனாலும் சீடர்கள் தங்களுடைய பழைய தொழிலுக்கு செல்ல அவர்கள் தீவிரித்து சென்று மீன்பிடிக்க செல்கிறார்கள்.
இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள், அங்கே மீன் கிடைக்கவில்லை. அதிகாலையிலே ஆண்டவர் கடற்கரையில் நின்று கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களில் உண்டோ என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு திரளான மீன் கிடைத்தது. அவர்கள் ஆண்டவராய் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு கடற்கரைக்கு வரும்போது அங்கே 9வது வாக்கியம் சொல்கிறது, 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை கண்டார்கள். தங்களுடைய உலக ஜீவியத்திற்காக மறுபடியுமாக அவர்கள் தங்களுடைய பணிக்கு சென்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் உருவாக்காத ஆகாரத்தையும் மீனையும் அங்கு நெருப்பிலே வைத்த சுட சுட கொடுத்தார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும், ஒருவேளை ஆண்டவருடைய திருப்பணியை விட்டு விலகி போயிருந்தாலும், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து மறுபடியும் புதுப்பித்து உற்சாகப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் நம்முடைய எல்லா காரியங்களை பார்த்து கொள்வார் என்று அவர் கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்கும் எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.